ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க் எக்ஸாம்ஸ் 2024. ஸோ இந்த இயர்ல நம்ம என்னென்ன பேங்க் எக்ஸாம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணலாம், அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும், ஏஜ் லிமிட் என்னவா இருக்கும், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் புதுசா எக்ஸாம்ஸ் எழுத போறவங்க நிறைய பேருக்கு இருக்கும். அண்ட் ஆரல்ஸ் தான் எனக்கு இந்த பேங்க் எக்ஸாம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு ஐடியா தேவைப்படும். உங்களுக்கான வீடியோ தான் இது கைஸ். ஓகே ஃபைன். அண்ட் நம்மளுடைய மொபைல் ஆப், டெலிகிராம் சேனல் எல்லாத்துடைய சோஷியல் மீடியா பிரசன்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வெப்சைட்ல போயிட்டு யூ கேன் பர்ச்சேஸ் அவர் வீடியோ கோர்சஸ், அதெல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே ஓகே ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வருஷத்துல எல்ஐசி ஏஏஓ எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்புறம் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, IBPS PO, SBI PO, IBPS SO, RBI அசிஸ்டன்ட் எக்ஸாம், SBI கிளர்க். நெக்ஸ்ட் ரேண்டமான சில சிங்கிள் எக்ஸாம்ஸ் அப்படின்னா பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்படின்னு இல்லாம வெறுமனே மெயின்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி எக்ஸாம்ஸ், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி நிறைய தென் அண்ட் தென் உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸாம்ஸும் வரும் கைஸ். ஓகேங்களா ஃபைன். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்றேன். ஓகே கைஸ், எல்ஐசி ஏஏஓ எக்ஸாம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆபீசர் லெவல் எக்ஸாம் கைஸ். ஓகேங்களா, எல்ஐசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். நம்ம இந்தியாலே ரொம்ப ஒரு லார்ஜஸ்ட் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது நம்ம உங்க எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதுல ஆபீசர் கேடர்ல நீங்க போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் கைஸ். ஓகேங்களா, எக்ஸாம் மோட் எல்லாமே ஆன்லைன்ல தான் இருக்கும். இதுக்கான எக்ஸாம் மந்த், எந்த மந்த்ல எக்ஸாம் இருக்கும்னா மார்ச் ஏப்ரல்ல இருக்கும் கைஸ். ஓகேங்களா, அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்படின்னு 2 லெவலா வைப்பாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இஸ் எனி டிகிரி. ஏஜ் லிமிட் 20 years to 30 years. அவங்களுக்கான வெப்சைட் LICindia.in போனீங்கன்னா உங்களுக்கு இது பத்தின டீடைல்ஸ் எல்லாமே தெரிய வரும். ஓகே, அடுத்த எக்ஸாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க். இந்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க், ஐபிபிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் பர்சனல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பேங்க் ஜாப்ஸ்ல, பேங்க்ல போய் நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்றது இந்த ஐபிபிஎஸ் தான். ஓகேங்களா, இந்த எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ற ஒரு ஏஜென்சி அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா கைஸ், அதுல ஆர்ஆர்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். நம்மளோட தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கைஸ். ஓகேங்களா, தமிழ்நாட்டுல நிறைய பிரான்ச்சஸ், லைக் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும். ஓகேங்களா, சோ அதுல கிளர்க் ஆர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகேங்களா, சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இதோடைய நோட்டிபிகேஷன். ஓகே, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் ஜூன் மாசம் வெளிவரும். எக்ஸாம்ஸ் ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா 2 லெவல் பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதை கிளியர் பண்ணீங்கன்னா மெயின்ஸ் போக முடியும். மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இதுல இன்டர்வியூ எதுவும் இருக்காது. கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூவே கிடையாது. புரியுதுங்களா கைஸ்? மெயின்ஸ் மார்க் மட்டும்தான். மெயின்ஸ் மார்க் இஸ் த ஃபைனல். ஸோ மெயின்ஸ் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் செலக்டட். ஸோ இதுதான் ப்ராசஸ் கைஸ். இதுக்கும் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள், பட் நீங்க டிகிரி முடிச்சிருந்திருக்கணும். புரியுதுங்களா கைஸ்? அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்க எல்லா செமஸ்டருடைய ரிசல்ட்டும் உங்க கையில இருக்கணும். அதுதான் அதோட மெயின். இது உங்க கையில டிகிரி சர்டிபிகேட் இருக்கணுங்கிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு 6 செமஸ்டர் இருக்குன்னா 6 செமஸ்டருக்கான ரிசல்ட் நீங்க எல்லாம் பாஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கிற அந்த இது உங்ககிட்ட இருக்கணும். இது 8 செமஸ்டர்னா 8 செமஸ்டரும் முடிஞ்சிருக்கணும். இதுதான் விஷயம் கைஸ். ஓகேங்களா, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IBPS.in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்க ரெகுலரா செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் நோ இட் கைஸ். பட் டோன்ட் வரி, நம்மளோட சேனலை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வர ஐ வில் நோட்டிஃபை இட் இன் மை சேனல் கைஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதே ரீஜனல் ரூரல் பேங்க்ல ப்ரொபேஷனரி ஆபீசர் ஸ்கேல் 1 அப்படிங்கறது ஆபீசர் ஸ்கேல் 1. இதுவும் ஆன்லைன் எக்ஸாம் தான். நோட்டிபிகேஷன் ஜூன்ல வரும். ஆகஸ்ட் செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்கும். பிரிலிம்ஸ், மெயின்ஸ் 2 லெவல்ல எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுவும் எனி டிகிரி 21 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க
இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். இதுவும் IBPS.in அப்படிங்கிற வெப்சைட்ல தான் வரும் கைஸ். ஓகேங்களா. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும் கைஸ். ஓகேங்களா. ஆஃப்டர் மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா மெயின்ஸ் மார்க் பிளஸ் இன்டர்வியூ மார்க் சேர்த்து நீங்க செலக்டடா இல்லையா அப்படிங்கிற விவரத்தை உங்களுக்கு ரிசல்ட்டா வரும் கைஸ். ஓகே. அடுத்தது IBPS கிளர்க் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே ஒரு 11 பேங்க்ஸ் கிட்ட வரும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கேனரா பேங்க், இந்த மாதிரி இருக்கிற பேங்க், இந்தியன் பேங்க், இந்த பேங்க் எல்லாமே இதுக்கு கீழே வரும். இந்த மாதிரி இருக்கிற பேங்க்ஸ்க்கு கீழே நீங்க கிளர்க்காவோ ஒரு அசிஸ்டன்டாவோ போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். இதுக்கான நோட்டிபிகேஷன் ஜூலைல வரும். எக்ஸாம் செப்டம்பர் அக்டோபர்ல இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 லெவல். இதுக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது. மெயின்ஸ் மார்க் தான் ஃபைனல். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. ஓகேங்களா. ஏஜ் லிமிட் 21 வயசுல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கணும். அபிஷியல் வெப்சைட் வந்து IBPS.in தான் இது பத்தின விவரத்தையும் போடுவாங்க கைஸ். அடுத்தது இதுலயும் பாத்தீங்கன்னா IBPS ப்ரொபேஷனரி ஆபீசர் ஸ்கேல் 1. இது நான் சொன்ன அந்த பேங்க்ஸ் 11 பேங்க்ஸ்ல நீங்க ஆபீசர் ஸ்கேல் 1ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம், இது நோட்டிபிகேஷன் ஜூலை ஆகஸ்ட்ல வரும். எக்ஸாம் வந்து செப்டம்பர் அக்டோபர்ல இருக்கும். இது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்டர்வியூவும் இருக்கும் கைஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா SBIக்கான SBI அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். சோ அங்க ப்ரொபேஷனரி ஸ்கேல் 1, ப்ரொபேஷனரி ஆபீசர் ஸ்கேல் 1ல அந்த ஜாப்ல போய் நீங்க உட்காரணும் அப்படின்னா இதுக்கான நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட்ல வரும். எக்ஸாம் அக்டோபர் நவம்பர்ல இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு அப்புறமா இன்டர்வியூவும் இருக்கும் கைஸ். ஓகேங்களா. இதுக்கான வெப்சைட் sbi.co.in/careers அப்படிங்கிற வெப்சைட் போனீங்கன்னா எல்லா விவரமும் அதுல இருக்கும் கைஸ். அடுத்தது IBPS SO அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர். இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதாவது IT ஆபீசர், அதாவது பேங்க் ஃபுல்லி பேங்க் ஜாபா இல்லாம உங்களுடைய ப்ரொஃபஷனல் ரிலேட்டட், உங்களோட டிகிரிக்கு ரிலேட்டடா ஒரு ஜாப் வேணும், பேங்க்ல போய் ஒர்க் பண்ணணும்னா அதான் ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர். IT ஆபீசர், லா ஆபீசர், அக்ரிகல்ச்சர் ஆபீசர், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கும். இப்ப நீங்க IT ஆபீசரா ஒர்க் பண்ணணும்னா BIT ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஆர் BCAO இந்த மாதிரி உங்க டிகிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். லா ஆபீசர்னா அது ரிலேட்டடான டிகிரி, அக்ரிகல்ச்சர் லா ஆபீசர்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான டிகிரி முடிச்சிருக்கணும். இதுவும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா பேங்க் எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸ் தான். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மெயின்ஸ்ல வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் நாலேஜ் தான் கொஸ்டினா கேட்பாங்க. ஓகேங்களா கைஸ். ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப IT ஆபீசர்னா IT ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதோட ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது கைஸ், அதுக்கு அடுத்தது லாஸ்டா வர எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த SBI கிளர்க் தான் வரும். இன்ஃபேக்ட் இந்த இயர்க்கான SBI கிளர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நடந்துட்டு இருக்கு. அதாவது போன இயர் 2023க்குள்ள இயர் எக்ஸாம் இப்பதான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இதுவும் கடைசியில வரதுதான் இந்த SBI கிளர்க். நோட்டிபிகேஷன் செப்டம்பர் அக்டோபர்ல வரும். எக்ஸாம் டிசம்பர் ஜனவரியில இருக்கும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு 2மே இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது. ஓகேங்களா. இது பத்தின விவரங்கள்லாம் இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஓகேங்களா. சோ இதுதான் எல்லா எக்ஸாம்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கைஸ். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். அண்ட் இதுல இருக்கிற ஒவ்வொரு எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் வரும்போதும் நம்மளுடைய சேனல்ல போடுவேன். இது ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஃபுல் பெய்டு கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்மளோட வெப்சைட்ல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா RBI அசிஸ்டன்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர்ல நோட்டிபிகேஷன் வரும். நவம்பர் டிசம்பர்ல இருக்கும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 லெவல்ல இருக்கும். இதுதான் RBI அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா கைஸ். சோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் நமக்கு வர எக்ஸாம்ஸ். அது இல்லாம ரேண்டமா சில எக்ஸாம்ஸ் எல்லாமே வரும். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்மளோட சேனல்ல நான் போடுவேன் கைஸ். ஓகேங்களா. சோ ஹோப்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன் ஆகும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.